ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு டவுட்டாக இருந்தீங்க. ஸோ ஃபேக்காக நோட்டிஃபிகேஷன் எது ஒரிஜினல் எதுங்கிற டவுட்டு வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பாருங்கள் நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இதுதான் Zen 01 2018 இந்த லிங்க் தான் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னக்கூட்டி தான் இது வந்து அவைலபிள் ஆச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் ஃபார் த செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்ன அப்படி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட், டைம், அப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டேட்டும் டைமும் சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட்டும் டைமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி என்னைக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 to 23 வரைக்கும். ஸோ 21, 22, 23 3 நாள் எக்ஸாம் இருக்குது. ஸோ A to Z அந்த ஆர்டரில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் ஏல ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தால் கண்டிப்பாக 21 எதிர்பார்க்கலாம். ஸோ இசட்டில் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தால் நீங்கள் 23 எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 3 நாளில் ஒரு நாள் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு. சரிங்களா? நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் சிட்டி எங்கே, எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படிங்கிறது, இந்த 3 நாளில் எந்த நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து அவங்க வந்து உங்களுடைய ட்ராவலிங் பாஸ் அதை வந்து நீங்கள் நாளைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது அவைலபிள் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட், ஓகேங்களா, அட்மிட் கார்டு அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட், நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிற உங்களுடைய டேட்டுக்கு 4 days முன்னக்கூட்டி. சரிங்களா? உங்களுக்கு 21ஆம் தேதி எக்ஸாம் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓகே 17ஆம் தேதி நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது அவைலபிள் தான். ஓகே, மோக் டெஸ்ட். சரிங்களா? எப்படி டெஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும், எப்படி அங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரையல் டெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்றைக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. சரிங்களா? ஸோ இன்னும் 3 நாளில் அதுவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்களுடைய டேட் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, என்னால் போட முடியல, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்து வரப்போகிற வீடியோஸ் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். குறைஞ்சது ஒரு 4 மாடல் கொஸ்டின் பேப்பராவது சால்வ் பண்ணணும். ஸோ இன்னும் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 daysக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்தது மாடல் கொஸ்டின் பேப்பர் என்றைக்கு சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 or 4 hours முன்னக்கூட்டியே கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் கம்யூனிட்டி டேப் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும், என்ன ஒரு PDF கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உடனே காட்டும், நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது. நீங்கள் எப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த லைவ், ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக 100 questions பார்ட் A கம்ப்ளீட்டாக எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ அந்த 100 questionஸுமே வந்து லைவில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதுக்குள்ளே லாஜிக் என்ன, அதுக்கு ஆன்சர் என்னங்கிறது தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லைவ் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது வந்து லைவுக்கு ஒரு 3 or 4 hours முன்னக்கூட்டி அல்லது ஒரு 12 hours முன்னக்கூட்டி நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அஃபிஷியல் டேட், இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபேக்கான நியூஸை பார்த்துட்டு டிலே ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.